வாரம் ஃபுல்லாக விளைஞ்சி எப்பண்டா சண்டே வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்ததே இந்த மாதிரி ஒரு ட்ரிப்புக்காக தான். ஸோ ட்ரிப்பு கிளம்பியாச்சு. காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஒரு வழியாக ரெடியாகி கிளம்பியாச்சு. இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகாக் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போகிறோம். இது வந்து 150 கிலோமீட்டர். நான் ஆக்சுவலி கர்நாடகாவில் தான் வேலை பார்க்குறேன். ஸோ அங்கேருந்து இது பக்கம் தான். இது ஒரு குரூப் ரைடு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் வண்டிக்கும் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு ஸோ கிளம்ப போகிறோம். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலி உங்களுக்கும் நல்ல ஒரு ஜாலியாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இல்லைடா, ரைட் ஸ்டார்ட் பண்ணியே சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2, 4, 6, 8, 10, 12 பேர் ட்ரிப்பு. இதுதான் நான் போகிறதுலே பெரிய ட்ரிப்பு உண்மையிலே. செமையா இருக்கலாம். அப்பவே மாட்டேன். தெளிவா இருக்கா? கிளம்புமா? இந்த இருக்கலாம், அந்த ரோடு தான் போனோம். ஆமா. நே இருக்கிறதுலே நான் போனதுல பெரிய ட்ரிப் தான். 12 பேர் இருக்கிறதுல அதிகபட்சம் 3 பேர் 4 பேர் போயிருக்கேன். பயப்படுறதுக்கு என்ன இல்ல, சொல்றேன் பெரிய ட்ரிப்புங்க இது. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் பிளாக் பண்ணிக்கிறேன்டா, ஓகேவா? ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆயிடுச்சு பெரிய வீடியோ போட்டு. பட் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்க எனக்கு தெரியாது. ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நாங்கள் வந்து என்ன சொல்றது, ஐயோ ஃபுல்லாக வயசு ஃபுல்லாக ஃபாகாக இருக்கு. ஆனால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்க எனக்கு. எல்லாரும் ஓப்பன் பண்ணிச்சு அதெல்லாம் தெரிய மாட்டேங்கு. நாங்கள் ஒரு 12 பேர் போகிறோம். நான் போகிறதுலே இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெரிய ட்ரிப்பு. ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 160 கிலோமீட்டர்ஸ் பக்கத்துல. வீட்லயே இருந்து ரொம்ப போர் அடிக்குது, அதுவும் விளைஞ்சு போர் அடிக்குதா. ஸோ இன்னைக்கு ஒரு லாங்கில் போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ அதனால வந்து நம்ம கிளம்பியாச்சு. உண்மையிலேயே வந்து ஒரு இன்னைக்கு செம என்ஜாயாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். அதெல்லாம் அப்படியே கிளிப் எடுத்து போடுறேன் பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு எல்லாமே சொல்கிறேன் சிம்பிளாக. நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு நாள் கிளம்பும்போது உங்களுக்கும் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலா ஃபாக் வந்து நிறைய விழ ஆரம்பிச்சிருச்சு இப்போ. உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல, நமக்கு வந்து வயசர் கிளாஸுக்கு உள்ள வர வந்துட்டு ஃபாக் அவ்வளவுக்குள்ள ஃபாக் விழுந்துட்டே இருக்கு. பாருங்க எப்பா ஃபுல்லா இருக்குது. மார்னிங் 6 o'clock வேற லெவல். இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் கிட்டத்தட்ட எனக்கு பண்ணி நான் ரொம்ப நாள் ஆச்சு. லடாக் ரைட்ல லாஸ்டா பண்ணது இல்ல இங்க லடாக் ரைட் லாஸ்டா பண்ணது. அதுக்கு இப்போ தான் பண்றேன். செம்ம ஃபாக், ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ரோடும் பாத்தீங்களா எவ்வளவு பள்ள வேணா இருக்கு. அப்பா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க. நாங்க கொஞ்சம் ஸ்லோவாடி வந்தோம். அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா எல்லாரும் ஓட்டாங்க. ஃபுல்லா ஃபாக் இருக்கு வண்டியில. அந்த அளவுக்கு ஒண்ணுமே எனக்கு கண்ணே தெரியலப்பா. ரோடு அந்த அளவுக்கு மோசமா தான் இருக்கு கொஞ்சம். சரி, அப்புறமேட்டு கண்டினியூ பண்றேன். ஹாய் காய்ஸ், விடிஞ்சிருச்சு ஒரு வழியா. செம்ம குளிரு. இன்னைக்கு பக்கத்துல போறோம் அப்படிங்கிறனால ஜாக்கெட் எதுவுமே நான் போடல. ரைடிங் ஜாக்கெட் எதுவுமே யூஸ் பண்ணல. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ குளிர் பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஆனால் ஸ்டார்டிங் 4 மணிக்கு கூட பெருசாக எனக்கு அந்த அளவுக்கு குளிர் தெரில. ஆனால் விடிய ரொம்பவும் குளிர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு எல்லாரும் நிப்பாட்டி ஒரு டீ பிரேக் எடுத்தோம். டீ பிரேக் எடுத்து மறுபடியும் கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் 6 வெஹிக்கிள்ஸ். ஒரு பெரிய ரைடு தான். 150 கிலோமீட்டர்ல வந்து இவ்வளவுக்குள்ள ஒரு 6 பேரை கூட்டு போற எனக்கே வித்தியாசமா இருக்கு. நான் பேசிட்டு வந்துட்டு இருக்கேன்டா. விளாக் பண்ணிட்டு வரேன். இவ்வளவு நேரம் வந்து ரோடு வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு 10 கிலோமீட்டர் ரொம்பவே சுமாரான ரோடுன்னு சொல்லணும். ஏன்னா வந்து என்னோட கேமரா டாப் பாக்ஸ் வச்ச கேமரா வந்து அப்படியே உள்டாவே திரும்பி விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து கேமரா உள்டா விழுந்துச்சு. நம்ம ரைடர்ஸ் அடுத்து மட்டும் பேசிட்டு போறாங்க. வீடியோ எடுத்து வச்சு கொடுங்க. போட்டோ வீடியோ எல்லாம் எடுங்க. நம்மள அந்த பக்கம் நிப்பேன். சரியா? இறங்கட்டா. அந்த பக்கம் நிப்பேன். எடுத்துறோம் சிங்கிளா நமக்கு ஒரு சோலோ அப்படி போஸ்ட் ஜம்முன்னு. தண்ணிக்கு விழுந்தாடா. வேற நானும் தள்ளி விட்டேன். வயசான காலத்துல நீயும் மாமனும் படுற பாடு இருக்கு.
உதய் நமக்கு எடுத்து விடுங்க உதய். உதய் இங்க பாரு. உதய் அப்படி எடு. அங்கிருந்து எடு. ஜூம் பண்ண அப்படியே எடு. கிளியரா இருக்கா? எப்படி இருக்கு? கொஞ்சம் முன்னாடி வரணும்னா புரியல கொஞ்சம் கரெக்டா கையே எடு. போட்டோ எடுக்கணும். ஒரு நிமிஷம் வரேன். எடுத்துட்டியா? ஏன் என்ன எடுக்கல? கை நீட்டி எனக்கு கை வலிக்குதா. கரெக்டா வந்ததுக்கு போட்டோலாம் எடுத்தாச்சு. இனிமே கிளம்ப வேண்டியதான். இங்க பாத்தீங்களா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். குடுவை வச்சு என்ன பண்றாங்க என்னமோ தெரியல. குடுவையில மீன் போடுறாங்களான்னு தெரியல. ஸோ நம்ம வந்து ரைடர்ஸ்லாம் கிளம்பிட்டாங்க. இங்க பாருங்க மிஸ்ட் எப்படி இருக்குன்னு. செம்மையா இருக்கு. அப்படி அங்க 2 போட்டோ ஷூட் போயிட்டு இருக்கு. நாங்க ஆல்ரெடி போட்டோ ஷூட்லாம் முடிச்சிட்டோம். பாருங்க ரோடு 2 சைட்ல எவ்வளோ அழகா அப்படி இருக்கு பாருங்க. 2 சைட்லயுமே வரும்போதுமே ஷேப்பா மேல நல்ல நிழல் பயங்கரமா. ஆக்சுவலி எங்க டீம் நாங்க விட்டாச்சு. அப்பா ஒரு 7 அடி இருப்பாங்க உங்களுக்கு. என்னடா ஒரு 7 அடி இருக்காங்கடா உதய அவங்க. நான் என்ன நினைச்சு தெரியுமா? அவர் போஸ்ட் நினைச்சேன்டா. இவ்வளவு ஹைட்டா இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் கோகாக் ஃபால்ஸ் வரும்போது இந்த இடம்லாம் ரோடு வேலை நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ரோடு வேலைலாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இன்னுமே வந்து ரோடு பார்க்க சூப்பராக இருக்கும். அதையும் பாருங்க, நான் வரும்போது மே மாதம் அந்த டைம் வந்திருந்தேன். ரொம்ப காஞ்சி கிடந்துச்சு பெண்டு. இந்த பெண்டுங்க பாருங்க, அந்த இடமே காஞ்சி கிடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கு. மேலே ஏற ஏற ஒரு அருமையாகவும் இருக்கிறது. மழை வேற லைட்டாக தூத்த ஆரம்பிச்சிருச்சு. இங்க இருந்து 10 அடி கீழே தெரியும். ஆக்சுவலி என்ன பழைய வீடியோஸ் ஒன்று இருக்கு. நான் இங்க நின்று ரீல்ஸ் போட்டிருக்கும் போது ஒரு ரீல்ஸ் இருக்கு. அது 2020 நினைக்கிறேன். கிட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு இங்க வந்து. பா மறுபடி வந்திருக்கும். ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு வர்றதுக்கு. நல்லா இருக்கு. ரோடு போட்டதுக்குமே இன்னுமே இது ஒரு அருமையான இருக்கு. கார்னரிங் பண்றது வேற லெவல்ல இருக்குப்பா நம்ம வண்டியில. உதய் எடுத்து வச்சுடுங்க. வீடியோ தேவைப்படும்ல? தேவைப்படலாடா. இதான் அண்ணா உழுதுல. அதான்டா அதான் பதறாதடா. அதுதான் இப்ப இவ்வளவு தண்ணி உழுதுல. அந்த இடத்துல வந்து நாங்க நின்றுட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் நான் மச்சாலாம் வந்திருந்தோம்ல. வந்த டைம்ல வந்து கரெக்டா நின்றுட்டு தான் இருந்தோம். தண்ணி உள்ள இடத்துல அங்க இருந்தோம். இப்ப வேற 6 அடிக்காம வர சொல்றா. என்ன எதுக்கு விடுறான்?